வணக்கம். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்னால ஒரே நம்பர்ஸா போரிங்கா இருக்கும்னு தானே நினைப்பீங்க. ஆனா அந்த நம்பர்ஸ்குள்ள ஒரு பெரிய குளோபல் கம்பெனியோட முழு கதையே அடங்கியிருக்கு. வாங்க இன்னைக்கு கேபிஆர் மில்லோட அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை அலசி ஆராய்ஞ்சு அவங்களோட கதையை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மேப்பை பாருங்களேன். கேபிஆர் மில் நம்ம இந்தியால இருந்து கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் உலகம் முழுக்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. அப்போ இத பார்த்த உடனே நமக்கு ஒரு கேள்வி தோணும். இவ்ளோ பெரிய ஒரு குளோபல் கம்பெனிய எப்படிதான் நடத்துறாங்க? அவங்க வேலை வெறும் துணி நெய்யறது மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்கா? வாங்க நாமளே உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, செக்ஷன்ல நாம கேபிஐ மில்ல ஒரு குளோபல் ஜெயண்டா பார்க்க போறோம். பேர்ல மில்லுன்னு இருக்கிறதால இது ஒரு சாதாரண டெக்ஸ்டைல் மில் மட்டும் நினைச்சிடாதீங்க. கேபிஆர் மில்ல ஒரு வெர்டிகலி இன்டகிரேட்டட் ஆடை உற்பத்தி நிறுவனம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். பஞ்ச வாங்கி அதை நூலாக்கி, நூலை துணியாக்கி, கடைசியா அந்த துணியை நாம போடுற ஆடையா மாத்துற வரைக்கும் எல்லா வேலையும் A to Z அவங்களே பாத்துக்கிறாங்க. ஆனா கதை இங்க முடியல. டெக்ஸ்டைல்ஸ் தாண்டி விண்ட் பவர், சுகர், ஏன் எத்தனால் தயாரிப்பு வரைக்கும் பல பிசினஸ்ல இவங்க இருக்காங்க. சரி, இப்ப நாம முக்கியமான விஷயத்துக்கு வரோம். அதாவது நம்பர்ஸ். எந்த ஒரு கம்பெனிக்கும் உண்மையான ரிப்போர்ட் கார்டு எதுனா அது அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் தான். ஸோ 2024-25ல கேபிஆர் மில்லோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போறது டோட்டல் இன்கம். சேல்ஸ் மற்றும் மொத்த வருமானம் மூலமா அவங்களோட எல்லா கம்பெனிஸையும் சேர்த்து, அதாவது கன்சாலிடேட்டடா கிட்டத்தட்ட 6,46,226 லட்சம் ரூபாய், அதாவது சுமார் 6,400 கோடி ரூபாய்க்கு மேல. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட். இந்த மொத்த வருமானத்துல எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா மட்டும் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய்க்கு மேல. இப்ப புரியுதா நாம முதல்ல பார்த்த அந்த உலக வரைபடத்தோட முக்கியத்துவம்? அவங்களோட குளோபல் பிசினஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இந்த நம்பர் தெளிவா காட்டுது. சரி, வருமானம் பார்த்தாச்சு. எல்லா செலவுகளையும் டாக்ஸையும் கழிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க கையில நின்ன நிகர லாபம், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், சுமார் 815 கோடி ரூபாய். இதுதான் ஒரு கம்பெனி உண்மையிலே எவ்வளோ சம்பாதிச்சிருக்குன்னு காட்டுற அந்த முக்கியமான ஃபைனல் நம்பர். ஓகே, இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் எங்க இருந்து வருது? கேபிஆர் மில்லு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? அவங்களோட பிசினஸ் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. இப்போ இத பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்களோட ரெவென்யூ எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா, நூல் அதாவது யான் விற்பனையிலிருந்து 42%, அப்புறம் ரெடிமேட் ஆடைகள் அதாவது கார்மெண்ட்ஸ்லேருந்து 41%. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட சரிக்கு சமமா பிரிச்சிருக்காங்க. இது அவங்க பிசினஸ்ல ஒரு சூப்பரான பேலன்ஸ் இருக்குன்னு காட்டுது. ஒரு பக்கம் நூல்லையும் இன்னொரு பக்கம் ரெடிமேட் ஆடைகள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நான் போன ஸ்லைட்